வணக்கம் மக்களே. இந்த சீமான் இப்படி வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன தகுதி இருக்குது? மக்களால சட்டமன்றத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரா? இல்லையே. இன்னைக்கு மக்களை திட்டிக்கிட்டு தானே இருக்கிறாரு. நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றங்கிற பேர்ல இன்னைக்கு மக்களை திட்டுறதுக்கு இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? நம்ம இன்னும் ஆட்சிக்கு வர முடியல, நம்மளுக்கு மக்கள் இன்னும் ஓட்டு போட மாட்டாங்களே, நம்ம ஏன் தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு முதல்வரா புதுசா நம்ம விஜய் அவர்கள் வந்த உடனே பொறாமையால சுத்தி சுத்தி திட்டிக்கிட்டு அழைகிறாரா? இவரு ஒரு தலைவரா? இன்னைக்கு புதுசா ஒரு தலைவரா வந்திருக்காருன்னா அனுபவம் உள்ளவங்க வழிகாட்டணும். அவன் தான் நல்ல மனுஷன், அவன் தான் நல்ல தலைவர், அவன் தான் மக்களுக்காக உழைக்கிறவன். அது இல்லாம இன்னைக்கு இவர் எங்க காரியத்தெல்லாம் சாதிச்சிருவாருங்கிற பயத்துல தானே இன்னைக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கர்நாடக அரசுல அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி இன்னைக்கு சிவகுமார் பேசினாருன்னு சொல்றாங்களா? அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. அதனாலதான் இத்தனை வருஷமாவும் அந்த காவிரி தண்ணி தமிழ்நாடுக்கு கொடுக்க விடாமலும் மேகதாது அணையை கட்டதுக்கு தீர்வாகவும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லையே. இன்னைக்கு இத்தனை வருஷ கால திராவிட கட்சியில அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது நல்ல முயற்சிகள் எடுத்தாங்களா? போராட்டங்கிற பேர்ல கண்துடைப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களால ஏதாவது முன்னெடுப்பு இருந்துச்சு, ஏதாவது இவங்க பண்ணி வச்சிருந்தாங்க, இல்லன்னா இதை பத்தி நல்ல விதமா பேசுனாங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கண்டிப்பா பேசலாம். ஆனா இதுக்கு முன்னாடியே இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு இவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்களை என்ன பண்ண முடியும்? தனி மெஜாரிட்டி ஆட்சியில் அமர்ந்து இருக்கும் போதே இந்த திமுக அரசால ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கும் போது இன்னைக்கு இந்த புது அரசாங்கம் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி என்ன லாபம் கிடைக்க போகுது? இன்னைக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கூட தன்னந்தனியா போய் பேசி பார்க்கலாங்கிற ஒரு முயற்சியை எடுத்தாரு. ஆனா கடந்த 5 வருஷத்துல ஒரு நாளாவது கர்நாடகாவுக்கு இந்த முதல்வரா துணை முதல்வரா போயிருப்பாங்களா? அதை அவங்களால சொல்ல முடியுமா? இதை பத்தி ஏதாவது இந்த சீமா கேள்வி எழுப்பி இருந்தாரா? எழுப்ப மாட்டாரு. ஏன்னா இவருக்கு போக வேண்டியது எல்லாமே போய்கிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி எழுப்புவாரு? இதே மாதிரிதான் இதுதான் சீமானோட உண்மையான முகங்கிறத போல மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். திமுகவில் இருந்து இந்த சீமானை மக்களை திசை திருப்புவதற்கு அன்பாக எழுதப்பட்டிருக்கிறார் என்பதை மட்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீமான் இதற்கு முன்னால் இப்படி என்றாவது பேசியிருக்கிறாரா? அனுபவம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. நடக்க விட்டாதே அனுபவத்தை அவரும் கத்துக்கிடுவாரு. ஒரு அடி எடுத்து வச்சா 2 அடி பின்னாடி இழுக்கிறானுங்க. பின்னாடி இருந்து எப்படி முன்னேற முடியும்? முதல்ல மக்களுக்கு நல்லது செய்யறதை இவங்க விடணும். காவிரி தண்ணி இல்ல, மேகதாது இல்ல, அனைத்துமே நம்ம முதல்வர் சரி கட்டுவார். அதை முதல்ல மக்கள் நம்பணும். நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் மேல நம்ம இருந்தோம்னா எந்த காலத்தில நடந்துக்கிறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த சீமா மக்களுக்கு சொன்ன கருத்துக்களை அதே மாதிரி மரியாதைகளும் மக்களுக்காக இவர் பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு என்னைக்கே வந்திருப்பாரு. ஆனா கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு கண்ணியத்தை தவற விட்டுட்டாரு அந்த சீமான். அப்புறம் எப்படி இவரால் வர முடியும்? இந்த சீமானை பத்தி ஒண்ணு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் பதவிக்காகத்தான் மக்கள்கிட்ட பேசி மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு ஒரே உதாரணம், இன்னைக்கு அவர் பதவிக்கு வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஈழத்தமிழர்களை வச்சுதான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த ஈழத்தமிழர்களை கொள்றதுக்கு காரணமா இருக்கிறது திமுக தான் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த சீமா இன்னைக்கு அதே திமுக காரங்க பின்னாடி போய் தான் நிக்கிறாரு. ஒரு ஈனத்தனமா இப்படி இருக்கும்போது இவர் மக்களுக்கு தொண்டாற்றுவார்? இவர் கொள்கையே இவர் மறந்துட்டு இன்னைக்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவரால் எப்படி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும்? சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. சீமா முன்னாடி போய் நீங்க அழிஞ்சிடாதீங்க. சீமா பின்னாடியும் இந்த எதிர்கட்சி திமுக பின்னாடி இருந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க நல்லாட்சியை நீங்களே கெடுத்துறாதீங்க. நம்ம தலையிலையும் மண்ணலி போட்டுட்டு இன்னைக்கு மக்களை காணாம ஆக்கிடுவானுங்கிறத உண்மை. இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆட்சிக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். தவறா இருந்தா அடுத்த தடவை யாரா இருந்தாலும் விரட்டி அடிப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம மக்கள் ஏத்துக்கிடணுங்கிறத நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.